டுடேஸ் மார்க்கெட் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆச்சு. நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் எல்லாமே நல்ல பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆகிருக்கு. குளோபல் கியூஸ் பாசிட்டிவா இருந்துச்சு. யூஎஸ் மார்க்கெட்ஸ் லைக் டவ் ஜோன்ஸ், நாஸ்டாக் எல்லாமே கிரீன்ல முடிஞ்சது. எஸ்பெஷலி என்விடியா கம்பெனியோட ஸ்ட்ராங் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வெல்ல. அது மத்த ஏஷியன் மார்க்கெட்ஸ் லைக் சவுத் கொரியா, ஜப்பானுக்கும் ஒரு பாசிட்டிவ் பூஸ்ட் கொடுத்துச்சு. குளோபல் சென்டிமெண்ட் நல்லா இருந்தது. சோ நம்ம மார்க்கெட்க்கும் ஃபர்ம் சப்போர்ட் கிடைச்சது. எஃப்ஐஐஸ் அதாவது ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் நெட் பையர்ஸா இருந்தாங்க எஸ்டர்டே அண்ட் டுடே, மீனிங் அவங்க ஸ்டாக்ஸை வாங்கியிருக்காங்க. அது மார்க்கெட்க்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் கொடுத்துச்சு. ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸ் பெர்ஃபார்மர்ஸ் ஹெச்டிஎஃப்சி பேங்க் அண்ட் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் மாதிரி பெரிய இண்டெக்ஸ் ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸ் நல்ல கெயின் ஆனாங்க. இந்த ஸ்டாக்ஸோட பெரிய மூவ்மெண்ட்டும் மார்க்கெட்டை மேல கொண்டு போச்சு. நிஃப்டி 50 டாப் கெய்னர்ஸ் அண்ட் கெய்னர்ஸ்ல ஆட்டோ ஸ்டாக்ஸ்ல கொஞ்சம் டிமாண்ட் இருந்துச்சு. ஐச்ஆர் மோட்டார்ஸ் 2.91% அப்ல இருக்கு. ஃபினான்ஷியல் செக்டார்ல இருந்த ஸ்ட்ராங் பையிங்னால பஜாஜ் ஃபின்சர்விஸ்ல 2.26% பாசிட்டிவ்ல இருக்கு. பஜாஜ் ஃபினான்ஸ்ல 1.57% பாசிட்டிவ்ல இருக்கு. ஐடி செக்டார்ல குளோபல் டெக் சென்டிமெண்ட் நல்லா இருந்ததுனால டெக் மஹிந்திரா அப்ராக்ஸ் 1.40% பாசிட்டிவ்ல இருக்கு. டாப் லூசர்ஸ்ல டாடா ஸ்டீல் 0.33% டவுன்ல இருக்கு. ஏஷியன் பெயிண்ட்ஸ் 1.21% டவுன் சைட் போயிருக்கு. மாருதி சுசுகி இந்தியா 0.44% இன்னைக்கு டவுன் சைட் போயிருக்கு. ஐடி செக்டார் கெயின்க்கு ரீசன் இன்னைக்கு ஐடி செக்டார் அப்சைட் மூவ்மெண்ட்க்கு மெயின் ரீசன் என்விடியாஸ் எஃபெக்ட். அதாவது குளோபல் டெக் ரேலி வேர்ல்ட் லெவல்ல இருக்கிற மேஜர் டெக் கம்பெனியான என்விடியா அவங்க ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்டை ஸ்ட்ராங்கா ரிலீஸ் பண்ணினாங்க. அதனால குளோபல்ல டெக் ஸ்டாக்ஸ் மேல ஒரு பாசிட்டிவ் மூட் வந்துச்சு. அது நம்ம இந்தியன் ஐடி ஸ்டாக்ஸ்க்கும் பாசிட்டிவ் பூஸ்ட் கொடுத்துச்சு. இன்னைக்கு இந்த ஐடி ஸ்டாக்ஸ்ல தான் மார்க்கெட்டை பாசிட்டிவா மூவ் பண்ணிருக்கு. பேங்கிங் செக்டார்ல டுடே நல்ல ரேலி ஆகியிருக்கு. ஓவரால் மார்க்கெட்க்கு பிக் சப்போர்ட்டா இருந்துச்சு. ஓவரால் மார்க்கெட்ல இருந்த பாசிட்டிவ் மொமெண்டம், அதாவது குளோபல் கியூஸ் அண்ட் எஃப்ஐஐ பையிங்னால பேங்கிங் ஹெவி வெயிட்ஸ்ல ஃப்ரெஷ் பையிங் ஸ்டார்ட் ஆச்சு. பிரைவேட் பேங்க்ஸ் ஸ்ட்ரென்த், ஹெச்டிஎஃப்சி பேங்க் மாதிரி பெரிய பிரைவேட் பேங்க்ஸோட ஸ்ட்ராங் மூவ்மெண்ட், எஸ்பெஷலி ஆக்சிஸ் பேங்க் யூபிஎஸ் புரோக்கரேஜ் ஃபர்ம் கிட்ட இருந்து பை ரேட்டிங் அப்கிரேட் கிடைச்சது. அதனால இந்த ஸ்டாக்ல பெரிய அப்சைட் வந்துச்சு. ஃபினான்ஷியல் செக்டர் ரேலி, அதாவது நிஃப்டி ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இண்டெக்ஸும் நல்ல கெயின் ஆனாங்க. அது பேங்க் நிஃப்டிக்கு இன்னும் பூஸ்ட் கொடுத்துச்சு. டெய்லி மார்க்கெட் அப்டேட்ஸ்க்கு க்ரோ டுகெதர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன் வித் க்ரோ டுகெதர்.